புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 18 தொடக்கம் 26. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகைக்கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள், ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவருடைய மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும், நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடிரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்தில் இருந்தே அப்பெண் நலமடைந்திருந்தார். இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார். அவர், விலகி போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உடனே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்று எழுந்தாள். இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது. சிந்தனை: இரத்தப்போக்குடைய பெண் நலமடைந்ததை இன்று நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். 12 ஆண்டுகளாக இந்த பெண் இந்நோயினால் வருந்தியதாக சொல்லப்படுகின்றது. தனிமனித வாழ்வில் 12 ஆண்டுகள் என்பது நீண்ட காலமாகும். அவ்வளவு காலமும் அவள் துன்பப்பட்டாள் என்பதே குறிப்பிடத்தக்கதாகும். எவ்வாறு இந்த பெண் நலம் பெற்றார்? இயேசுவின் ஆடையை தொட்டால் தான் நலம் பெறுவேன் என்று எப்படி அவருக்கு தெரியும்? யார் இது அவருக்கு சொன்னது? இதுவரையிலும் யாரும் அவ்வாறு ஆடையை தொட்டு நலமடைந்ததாக அறியவில்லையே. அப்படி இருக்க இந்த பெண் அவ்வாறு செயற்பட்டது எவ்வாறு? இதற்கு ஒரே ஒரு பதில்தான், ஒரு வார்த்தை பதில்தான். அதுதான் நம்பிக்கை. நம்பிக்கை என்பது ஒருவர் ஆழமாக விரும்புகின்ற ஓர் எண்ணம் அல்ல, அல்லது அது வெறுமனே ஒரு நம்பிக்கையும் அல்ல. மாறாக அது ஒரு வகையான அறிவு. இதனை கடவுள் சிறப்பான ஒரு அருளின் மூலமாகவும் வெளிப்பாட்டின் மூலமாகவும் வழங்கி இருக்கின்றார். இதன் மூலமாக ஒருவர் தனது சுய விருப்பத்துடன் நம்பிக்கைக்கு உடன்படுகின்றார். கடவுள் அந்த பெண்ணின் உள்ளத்தில் அவரோடு பேசினார். அந்த பெண்ணும் ஆண்டவருக்கு செவிமடுத்தார், பின் பதிலளித்தார். அப்போது அவர் நலம் பெற்றார். இந்த நிகழ்விலே எம்மை தூண்டுகின்ற ஒன்று என்னவென்றால் அந்த பெண்ணின் தாழ்ச்சியாகும். அந்த தாழ்ச்சியோடையே அந்த பெண் இயேசுவை அணுகிச் செல்கிறார். இயேசுவை தொந்தரவு செய்யவும், அவரோடு பேசவும், அவருக்கு தனது பிரச்சனையை சொல்லவும் வேண்டிய தேவை இருந்தும் அவளுடைய தாழ்ச்சி அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அந்த பெண் என்ன செய்தார்? அமைதியாக தான் கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கையூடாகவும் ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருந்த அருளின் மூலமாகவும் தனது உள்ளத்தால் தனது பிரச்சனைகளை இயேசுவிடம் ஒப்பு கொடுக்கிறார். கடவுள் அவருடைய நம்பிக்கையையும் உள்ளத்தின் தாழ்ச்சியையும் கண்டு அவருக்கு சாதகமாக பதிலளிக்கின்றார். இந்த நிகழ்வில் இடம்பெற்ற முக்கியமான இன்னும் ஒரு நிகழ்வு என்னவென்றால், அந்த பெண்ணுடன் அவருடைய உள்ளத்திலே பேசி ஆண்டவர் தம் மகனின் ஆடையை தொடும்படி அந்த பெண்ணை அழைப்பதாகும். அந்த பெண்ணும் இயேசுவின் ஆடையை தொடுகின்றார்.
அந்த பெண் நலம் பெறுகின்றார். அந்த பெண் பெற்ற நலனை இயேசு உணர்ந்து கொள்ளுகின்றார். அது எப்படி என்றால், இயேசு தந்தையுடன் முழுமையான ஒன்றிப்பில் இருந்து கொண்டே இருக்கின்றார். அதனால் தந்தை அந்த பெண்மட்டில் கொண்டிருந்த திருவுளத்தை அறியக்கூடியதாக இருந்தார். எனவே இயேசுவின் ஆடையை தொட்டு நலம் பெற்றது என்பது ஒரு மந்திர தந்திர செயல் அல்ல. அதை யாரும் விரும்பிய போதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதும் அல்ல. மாறாக தந்தையால் அந்த பெண்ணுக்கு அருளப்பட்ட ஓர் அழைப்பாகும். அந்த அழைப்புக்கு அந்த பெண் சாதகமாக பதிலளித்தார். இந்த பெண் இன்று எங்களுக்கு ஒரு மாதிரியாக தரப்படுகின்றார். பொதுவாக நாங்கள் எமது முதன்மையான விருப்பங்களை ஆண்டவருக்கு தெரிவித்து அவற்றை அவர் எங்களுக்கு செய்து தர வேண்டுமென்றே நாம் செயற்படுகின்றோம். அவற்றுக்கு அவர் செவிசாய்க்க மாட்டார். மாறாக நாங்கள் அவரது திருவுளத்தை தேட வேண்டும். ஆண்டவர் இந்த பெண்ணின் உள்ளத்தில் பேசியதை அந்த பெண் கேட்டு அதன்படி செயற்பட்டார், நலம் பெற்றார். அதே போல நாமும் முதலில் ஆண்டவரின் குரலை கேட்டு அவரது விருப்பத்திற்கு ஏற்றபடி பதிலும் கொடுக்க வேண்டும். அப்போது அற்புதங்கள் இடம்பெறும். ஆண்டவர் எமது உள்ளத்தில் பேசுகின்ற இனிமையான குரலை நாங்கள் கேட்கின்றோமா? அதை கேட்பதற்கு நேரம் ஒதுக்குகின்றோமா? நாங்கள் என்ன செய்ய வேண்டுமென்று அவர் விரும்புகின்றார், அதை செய்ய இன்றே ஆயத்தமாக இருக்கின்றோமா? செபம். ஆண்டவரே, உமது திருவுளத்தையே நாங்கள் நிறைவேற்ற எப்போதும் ஆயத்தமாக இருக்க அருள் தாரும். ஆமென்.